ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த கன்னி ராசி, கன்னி லக்ன, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், ஹஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஜூன் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 குடையனுமான புதன் ஜூன் 15 வரை 9ஆம் இடமான ரிஷபத்திலும் பிறகு 10ஆம் இடமான மிதுனத்தில் ஆட்சியாகவும் சஞ்சரிக்கிறார். எனவே ராசிநாதனின் நிலை சாதகமாக இருப்பதால் மனதளவில் குழப்பங்கள் இருக்காது. அவரே கர்மகாரகராகவும் இருப்பதால் தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே. ஆனால் பர்சனல் பெனிஃபிட் அல்லது ஃபைனான்சியல் பெனிஃபிட் இரண்டில் ஒன்றை தியாகம் செய்தால் மற்றொன்று கிடைக்கும். ஆனால் எதையும் ஏற்றுக்கொள்ள மனதளவில் தயாராக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு மிகவும் நல்ல மாதம். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். நீங்கள் விரும்பிய பாடம் நினைத்த இடத்தில் படிக்க வேண்டுமென்றால் அதற்கான செலவுகள் ஏற்படும். பெற்றோர்கள் அவர்களது சேவிங்ஸிலோ எஜுகேஷன் லோன் போட்டோ செய்ய ரெடியாக இருப்பார்கள். 2-9 கூடை சுக்கிரன் ஜூன் 12 வரை 9ஆம் இடமான ரிஷபத்தில் ஆட்சியாகி பிறகு 10ஆம் இடமான மிதுனத்துக்கு செல்கிறார். பண வரவு சரளமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர். கலைத்துறையினருக்கு இது ஒரு சாதகமான மாதம். திருமணங்கள் நடத்த ஏற்ற மாதம். காதல் வாழ்க்கை சுமூகமாக கரடுமுரடில்லாமல் ஓடும். 3-8 கூடைய செவ்வாய் 8ஆம் இடமான மேஷத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை. உங்கள் முயற்சிகள் கடின உழைப்புக்கு பின் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதர வகையில் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினம். எது ஒன்றிலும் இந்த மாதம் தடை தாமதங்கள் இழுபறி இருக்கும். 4-7 கூடிய குரு 9ஆம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடு மனை வாகன யோகங்கள் உண்டு. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். குரு பார்வை உங்கள் ராசியான கன்னி 3ஆம் இடமான விருச்சிகம் 5ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. உங்கள் மதிப்பும் சுய மரியாதையும் மேம்படும். 3ஆம் இடத்து குரு பார்வையோடு சனி பார்வையும் விழுவதால் இளைய சகோதரர்கள் ஒரு சமயம் இருந்தது போல் மறுசமயம் இருக்க மாட்டார்கள். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். குழந்தைகளில் திருமணம், மேற்படிப்பு போன்றவை நடக்கும் வாய்ப்பு உண்டு. 5-6 கூடிய சனி 6ஆம் இடமான கும்பத்தில் இருந்து நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். சனி பார்வை 8ஆம் இடமான மேஷம், 12ஆம் இடமான சிம்மம், 3ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. குடும்பத்தினரிடமோ கணவன் மனைவிக்குள்ளோ வேண்டாத ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்க்கவும். காரணம், 8இல் வேறு செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். அனாவசிய விரயங்கள், வீண் அலைச்சல்கள் இருக்கவே செய்யும். தவிர்க்கவும் முடியாது. சயன சுகம் கெடும். 11 கூடிய சந்திரன் 7ஆம் இடமான மீனத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 12 கூடிய சூரியன் மாத முதல் பாதியில் 9ஆம் இடமான ரிஷபத்திலும் மாத பிற்பகுதியில் 10ஆம் இடமான மிதுனத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் ஓரளவுக்கு சாதகமான மாதம். ராசியில் இருக்கும் கன்னிகேத்துவாலும் 7இல் இருக்கும் மீனராகுவாலும் மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கும். ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். ராசியில் கேத்து, 7இல் ராகு, 8இல் செவ்வாய், இந்த 3 கிரகங்களை தவிர 6இல் சனி, 9இலும் 10இலும் சூரியன், புதன், சுக்கிரன், குரு என 6 கிரகங்கள் இந்த மாதம் சாதகமாக இருப்பதால் 70% நன்மையான மாதம். பெருமாள் வழிபாடும் விநாயகர், துர்கை, முருகன் வழிபாடும் நன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 3, 4. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.